ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீராம் டெய்லரிங். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன தெரியுமாங்க பார்க்க போகிறோம்? சூப்பரான யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் தான். அது என்ன டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளவுஸ் கட்டிங். அதாவது ப்ளவுஸ் கட்டிங் வந்து நம்மளுக்கு நம்ம தச்சு கொடுக்குறது ரொம்ப பிடிச்சிருந்ததுனாக்கி நம்மக்கிட்ட வந்து கஸ்டமர் வந்து 3 ப்ளவுஸ் என்ன 5 ப்ளவுஸ் வரைக்கும் நம்மளுக்கு தருவாங்க. அதை தரும்போது வந்து நம்மளுக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். என்னைக்கு நம்ம ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் அளவெடுத்து தைக்கிறத காட்டிலும் மொத்தமாக தரும்போது நம்ம மொத்தமாக வந்து ப்ளவுஸை வந்து போட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம் பார்த்துக்கோங்க. அதனால் என்னோடய கஸ்டமர் வந்து 3 ப்ளவுஸ் மொத்தமாக தந்திருக்காங்க. இவங்க எப்போதுமே எனக்கு 5 ப்ளவுஸ் 6 ப்ளவுஸ் தான் தருவாங்க. ஏற்கனவே இப்போது நேற்று தான் ஒரு 5 ப்ளவுஸ் தைச்சி கொடுத்தேன். சரி, இது வந்து மிச்சம் கொஞ்சம் லேட்டாகி தரதுனால ஒரு 3 நாள் கழிச்சு தான் சொன்னாங்க. அதனால தான் லேட்டாக இதை வந்து நான் கட் பண்ணலை. இன்றைக்கி கட் பண்ண போகிறேன். இந்த கட்டிங் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு இப்போ இதை நான் வீடியோ போட்டு விட்றேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் சாதா ப்ளவுஸை எவ்வளோ சூப்பராக கட் பண்ணலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இப்போ வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா 3 ப்ளவுஸ் இருக்குது. இந்த 3 ப்ளவுஸ் என்ன ஒரே கட்டிங்கில் சூப்பராக கட் பண்ண போகிறோம். அளவு ப்ளவுஸும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கி, இப்போ ப்ளவுஸை ஃபுல்லாக 3 பிட்டையுமே ஒன்று போல் இப்படி மடித்து போட்டுக்கோங்க. அதாவது மடிப்பு பக்கம் வந்து ஆப்போசிட் சைடும் நம்மளுக்கு இந்த கரைப்பகுதி வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி சூப்பராக மடித்து போட்டுக்கிட வேண்டியதான். 1 2 இந்த 3ஐயும் இப்போ ஒன்று போல் நான் விரித்து விட்டுக்கிறேன். இப்போ நான் வந்து 3 பிட்டையுமே ஒன்று போல் மடித்து போட்டிருக்கேன். இங்கே பாருங்கள். இப்போது இந்த துணி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 3 பிட்டையும் ஒன்று போல் விரித்து போட்டாச்சு. இப்போ நம்ம மார்பு சுவிட்சில் எடுத்துக்கிடுவோம். மார்பு சுவிட்சில் வந்து கரெக்டாக இந்த தும்பிலேருந்து இங்கே வரைக்கும் பார்ப்போம். எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 இருக்குது. 18 17 இருந்துன்னா 18 19 19 பாதி வந்து பார்த்தீங்கன்னாக்கி 9.25. அந்த 9.25 இங்கே பாருங்கள், இப்படி வச்சு மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். 9.25 மார்க் பண்ணி எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் நம்ம ப்ளவுஸோட ஹைட்டை பார்க்கணும். ஹைட்டை பார்க்கும்போது இங்கே பாருங்கள், ஷோல்டர்லேருந்து அளவு எடுக்கிறேன். கரெக்டாக 12 இருக்குது. நம்ம வந்து ப்ளவுஸோட உயரம் வந்து 12. அப்போ நம்ம இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சை கம்மி பண்ணிவிட்டு 11.5க்கு இங்கே மார்க் பண்ணிக்கிடுவோம். 11.5க்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து பாக்ஸ் வந்து போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம கழுத்தோட இறக்கத்தை பார்த்துக்கிடுவோம். ஷோல்டர்லேருந்து பார்த்துக்கிடுவோம். கரெக்டாக 5.5 இருக்குது. அந்த 5.5 இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. 5.5 மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2.25 வச்சுக்கிடுவோம். இதில் தான் 2.25, இதில் ஒரு 2.5 வச்சுக்கணும். சரிங்களா? இதில் வந்து ஒரு 2.25 வச்சுக்கோங்க. வச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு தோல் அளவு வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கி, தோல் அளவு வந்து கரெக்டாக 2 இருக்குது. நம்ம ஒரு 2.5 வச்சுக்கிடுவோம். வச்சாச்சு. இவங்க வந்து ஆள் வந்து ஒல்லியாக இருக்கிறனால ஆம்குள் அளவு வந்து ஒரு 4 தான் வைக்கிறேன்னா 4 வச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம பாக்ஸ் போட்டுக்கலாம். பாக்ஸ் போட்டாச்சு. இப்போ இதை மேலேருந்து கீழே வரைக்கும் இழுத்து விட்டாச்சு. இந்த கோடையும் நம்ம கீழே வரைக்கும் இழுத்து விட்டுக்கிடுவோம். இதிலேருந்து ஒரு 1.25லேருந்து ஒரு 1.5 வரைக்கும் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கிடுவோம். மார்க் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கும் சென்ட்ரு ஒன்று மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிக்கிட்டு இங்கே பாருங்கள், இங்கேருந்து இங்கே இப்படி, அதாவது இப்படி நம்மளுக்கு வளைவு வரணுங்கிறதுக்காக இப்படி நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து 1 இன்ச்சு போட்டு ஒரு வளைவு போட்டுக்கலாம். இதுலேயும் 1 இன்ச்சு வச்சு ஒரு வளைவு வரைஞ்சிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம ஈஸியாக கட் பண்ணி எடுத்துக்கலாமா மொத்தமாக. இப்போ இதை வந்து நம்ம ஃப்ரண்ட் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் பீஸ் கட் பண்ண போகிறோம். அதை வந்து நம்ம இப்படி கூட மாற்றி போட்டுக்கிட்டாக்கி, இந்த பக்கம் வந்து கொஞ்சம் துணி வந்து கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா? 1 70 பாயிண்ட் 1 80 பாயிண்ட்டுன்னு நினைக்கிறேன். அதனால் கொஞ்சம் கட்டை நட்டையாக இருக்குது. அதாவது இது ஒரு அளவு, இது ஒரு அளவு, இது ஒரு அளவு. சரி, இப்படி நம்ம வந்து கட்டையான துணியை வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெளி பக்கமாக வச்சுக்கிட்டாக்கி நம்மளுக்கு இந்த வெட்டும்போது வந்து கவனம் வந்து நம்மளுக்கு துணி கட்டையாக இருக்குது அப்படிங்கிற சிந்தனை வராது. அதனால் கட்டையாக இருக்க துணி இப்படி போட்டாக்கி நம்மளுக்கு கொஞ்சம் கவனமாக வெட்டிக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணதை தூர எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே தூக்கி ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். சரிங்களா? ஒரு பீஸை மட்டும் எடுத்துகிட்டு இதை அப்படியே வச்சு நம்ம இங்கே பாருங்கள், இந்த கரைப்பகுதியை மடிப்பு பக்கம் வச்சுக்கோங்க. இப்போது இதை நம்ம ஒன்று போல் வச்சுக்கிட்டு இப்போ இதில் வந்து நம்ம மார்க் பண்ணி வரைஞ்சிக்கலாம். சரிங்களா? இதுலேயுமே நீங்கள் கீழ் பக்கமாகவும் பார்த்துக்கோங்க, சைடு பக்கமாகவும் பார்த்துக்கோங்க. எல்லா பக்கமும் பார்த்தாக்கி நம்மளுக்கு வந்து துணி வந்து எந்த பக்கமும் ஏற்ற இறக்கம் இல்லாத அளவுக்கு பார்த்தா தான் நம்மளுக்கு கரெக்டாக வரும். சரிங்களா?
இப்போ இதை வந்து மொத்தமாக வச்சுக்கிட்டு ஒரே ஒரு மார்க்கிங் ஒரு கோடு போட்டாச்சு. கோடு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னாக்கி இப்போ ப்ளவுஸோட உயரம் வந்து நம்மளுக்கு 12 இருந்துச்சா, ஒரு 2 இன்ச்சு ப்ளவுஸில் மடித்து தைக்கிறதுக்கு வச்சுட்டு ஒரு 14 இன்ச் 14 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிடுவோம். சரிங்களா, மார்க் பண்ணியாச்சு. இப்போது இதை வந்து இப்படி ஒன்று போல் வச்சுக்கிட்டு இங்கே பாருங்கள், கரெக்டாக ஒரு 2.25 மார்க் பண்ணிக்கோங்க. இதை அப்படி வச்சுட்டு இதை அங்கங்கே அசைச்சிடாதீங்க. அசைக்காமல் தான் இதை நம்ம மார்க் பண்ணணும். சரிங்களா, அப்படி இப்படி அசைச்சிட்டு என்னைக்கு நம்மளுக்கு வந்து அளவு வந்து தப்பாயிரும். சரிங்களா, அதனால் தப்பாக ஆகாத அளவுக்கு இதில் இப்போ ஒன்று மார்க் பண்ணியாச்சு. ஆம்கோல் அளவு நம்மளுக்கு கரெக்டாக கிடச்சிட்டு இப்போ இந்த சைடு அளவுலையும் ஒன்று போல் வர்ற மாதிரி மார்க் பண்ணி விட்டுக்கணும். இதை வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம். சரிங்களா, பேக் பீஸ்க்கு அப்போ நம்மளுக்கு ஒயர் வந்து ரெடி ஆகிட்டு, இப்போ இது வந்து ரெடி ஆகிட்டு இதை வந்து தூரம் எடுத்துடலாம். இனிமேல் நம்மளுக்கு இது தேவையில்லை. நம்ம பின் துண்டோட கழுத்தோட இறக்கத்தை தான் பார்க்க போகிறோம். இதை இப்படி ஒன்று போல் நேராக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ப்ளவுஸை ஒழுங்காக பிடிக்கிற சைஸில் தான் இருக்குது அளவு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 7.5 இருக்குது. அந்த 7.5 நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு 2.5 இதை வந்து நம்ம அப்படியே கோடு போட்டுக்கலாம். சரிங்களா, கோடு போட்டாச்சு. இப்போ இதில் வந்து 1 இன்ச் வச்சு ஒரு வளைவு, அவ்வளோதான். இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா. பேக் பீஸும் ரெடி ஆகிட்டு நம்ம கையை வெட்டி பட்டி வெட்டணும். ஓகேவா, இப்போ இதை கட் பண்ணி தூரம் எடுத்துக்கலாம். 3 துணியும் சேர்த்து ஒன்று போல் கட் பண்ணுங்கண்ணே. இங்கே பாருங்கள், இதில் 3 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதையும் நம்ம தூரம் எடுத்து வச்சிடலாம். தூரம் எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து கை வந்து வெட்ட போகிறோம். கை வந்து வெட்டுறதுக்கு வந்து நம்ம வந்து இப்படி மடித்து போட்டாக்கி ஏன்னா ஒன்று கட்டை நெட்டை எல்லாமே வருது பார்த்தீங்களா, அதனால் அப்படி வந்து நம்மளுக்கு வெட்டைக்கு வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அதனால் நம்ம இப்படி வச்சு அளவு போட்டாக்கி இப்படி ஈஸியாக போட்டுடலாம். சரிங்களா, மொத்தமாக வச்சு போடும்போது இதில் அளவு வந்து கொஞ்சம் ஏற்ற இறக்கம் வந்துடும். அதனால் ஒரு பீஸை மட்டும் எடுத்துக்கிடுவோம். ஒரு பீஸை எடுத்துகிட்டு 4ஆக மடித்து போட்டிருக்கேன். 4ஆக மடித்து போட்டிருக்கையில் பார்த்திங்கன்னா இப்படினாலும் போடலாம், இப்படினாலும் போடலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போது நான் இப்படி 4ஆக மடித்து போட்டிருக்கேன். ஏன்னா கரைப்பகுதி வந்து கைக்கு வந்துடுமா, நல்லா இருக்குமா. இப்போ கையோட நீளத்தை வந்து ஃபஸ்ட்டு அளவு எடுத்துக்கிடுவோம். நீளத்தை அகலத்தை அளவு எடுக்கணும். நீளம் வந்து கரெக்டாக இதில் வந்து ஒரு 4.5 தான் இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சு கூட்டினா 6 இன்ச்சு. அந்த 6 இன்ச்சை இப்படி நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியாச்சா. இதுக்கப்புறம் நம்மளோட அகலத்தை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து அளவு ப்ளவுஸில் வந்து கரெக்டாக 7 இருக்குது. ஒரு 1.5 இன்ச்சு கூட்டினாக்கி 8.5. அந்த 8.5 மட்டும் நம்ம இப்படி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். சரிங்களா, 8.5 இன்ச்சுக்கு இங்கே இறங்கி இதில் மார்க் பண்ணியிருக்கேன்னா கீழோடி துணியே இல்லை. பார்ப்போம் எத்தனை இன்ச்சு வரைக்கும் நம்ம வச்சுக்கலான்னு பார்ப்போம். எத்தனை இன்ச்சுக்கு இருக்கும். 8.25 தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து 8.25 போதும் நம்மளுக்கு. இல்லை 6 இன்ச்சு சொன்னோமா, 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிடுவோம். 6 இன்ச்சுக்கு மார்க் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் ஒரு 3.25 இன்ச்சு 3.5 வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். இப்போ இதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். மார்க் பண்ணிக்கிட்டு ஃபுல் அரைவட்டமாக போட்டுட்டு நடுச்சில் புள்ளி வச்சுட்டு மேலே உள்ளது கீழே உள்ளதுக்கு ஸ்ட்ரைட்டாக அவ்வளோ போடும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாமா. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கை நம்மளுக்கு ரெடி ஆகிட்டு, இப்போ இதை வந்து இந்த கையை அப்படியே இல்லை விரைச்சி கூட நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ வந்து நான் 4ஆக மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம பட்டிக்கு தான் வெட்ட போகிறோம். இப்போ நம்மளுக்கு மார்பு சுவிட்ச் அளவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 9.25 இருந்ததா, இது வந்து ஒரு 8.25 போதும் நம்மளுக்கு. 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள், 8.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். இங்கேயும் ஒரு 3.5 மார்க் பண்ணிக்கிட்டு நடுசில் வந்து ஒரு 3. இதை வந்து நம்ம இப்போ வளைச்சி நம்ம கட் பண்ணிக்கிடலாம். பாருங்கள், இதை இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். எவ்வளோ ஈஸியாக இருந்தது பார்த்தீங்களா ப்ளவுஸ் கட்டிங்.
இப்போ இதுலேயும் நம்ம கை வந்து வெட்டியாச்சு. இப்போ தூரம் எடுத்து வச்சிடலாம். இப்போ பட்டியை நம்ம ஏற்கனவே இந்த பீஸில் வெட்டி வச்சுருக்கிற பீஸை அப்படியே போட்டு வெட்டிக்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து ப்ளவுஸை ஃபுல்லாக நம்ம கட் பண்ணி தூரம் எடுத்தாச்சு. இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ்க்கு தூரம் எடுத்து வச்சுக்கலாம். ஓப்பன் பீஸ்க்கும் நம்ம தூரம் எடுத்து வச்சாச்சு. எல்லா பீஸுமே இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. ஒரே நேரத்தில் 3 ப்ளவுஸை ரொம்பவே ஈஸியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். நம்மளுக்கும் வேலை வந்து மிச்சம், அளவு எடுக்கிற நேரம் மிச்சம். அதாவது எப்படா சும்மா இருப்போம் அப்படிங்கிற நேரம் வரும் நம்மளுக்கு. மொத்தமாக அளவு எடுத்துகிட்டு ஒவ்வொரு ப்ளவுஸ் இப்போ 10 ப்ளவுஸ் ஒன்றா வெட்டணுன்னாக்கி ஒரே அளவாக போட்டு நம்ம வெட்டிக்கிடுவோம். இது ஒரே ஆளுக்கு 10 ப்ளவுஸ் தைக்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம ஏன்னா ஒரு அளவு எடுக்கிறத 10 ப்ளவுஸையும் நம்ம வச்சு வெட்டிடலாமா. அதேமாரி தான் கொஞ்சம் நம்ம வேலையை நேரத்தை வந்து எப்படி சுருக்கணுமோ அப்படி சுருக்கிக்கலாம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணி விடுங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. சரிங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக நம்ம பார்க்கலாமா. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா, பாய்.